Dear students, 10th standard maths chapter 8 statistics and probability example 8.15 பார்க்கலாம். The mean of the data is 25.6. mean-னா என்ன? x bar னு கொடுத்திருக்காங்க. the x bar வந்து 25.6. coefficient of variation. இந்த இடத்துல coefficient of variation-னா CV னு சொல்லுவோம். இந்த coefficient of variation உடைய short form. இந்த CV-னா என்னன்னு நம்ம first தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஓகே. coefficient of variation கொடுத்துருக்காங்க, x பாரை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ன்றது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து சிவின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக, இஸ் ஈக்குவல் டு சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் எக்ஸ் பார் இன்ட்டு 100%ன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின்ஸுக்கும் ஃபைன் பண்ணணும். இப்போ ரெண்டு டேட்டா இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். அந்த ரெண்டு டேட்டாஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கும் கன்சிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் எஃபெக்டிவாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எஃபிஷியன்ட் இது எப்படி வந்திருக்கு, இது எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணும்போது இதுக்கும் அதுக்கும் சிவின்னு கண்டுபிடிப்பாங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல ஃபுல்லாகவே வேறு டேட்டா இருக்கும். ஒரு கொஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு கொஷனுக்கு அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போகும். அப்போ தான் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை ஃபைன் பண்ணும்போது ரெண்டும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து வேறு ஒரு மல்டிபிள்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதிட்டார். அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா 80%ன்னு சொல்கிறோம். 80%னா ஒரு 5 சப்ஜெக்டில் மொத்தமாக சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது அவர் 80% வந்து மார்க் எடுத்திருக்காரு. இன்கேஸ் வேறு ஒரு ஸ்கூலில் வேறு ஒரு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் வரலாம். ஸோ அந்த 7 சப்ஜெக்ட்ஸுக்கு அவர் செக் பண்ணும்போது 7 சப்ஜெக்ட்டுக்கான பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அவர் என்ன வருவார், 80% வருவார். அப்போ என்னன்னா ரெண்டு பேருடைய இந்த எஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது. 80% அளவுக்கு இவங்க படிக்கிறாங்க. 100 அவுட் ஆஃப் 100க்கு 80% இவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்கான மீனிங். பட் இந்த இடத்துல இவருக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் தான், அந்த இடத்துல அவருக்கு 7 சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு இதில் டேட்டா வேரியபிலிட்டி வரும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஒரு கொஷனுக்கு ஃபைன் பண்ணும்போதும் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைன் பண்ணுவோம். அப்படி ஃபைன் பண்ணும்போது ரெண்டுத்தையும் செக் பண்ணி அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more டேட்டா, ரெண்டோ இல்லை அதுக்கு மேற்பட்ட டேட்டாவை வந்து ஏதாவது கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டிவான மெஷர்ஸ் இருக்கான்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபார்முலா வந்து சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இந்த கொஷனில் நமக்கு எக்ஸ் பார் மீன் கொடுத்துட்டாங்க இதை, அண்டு சிவி, இந்த சிவியை கொடுத்துட்டாங்க. நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன ஃபைன் பண்ணுற சொல்கிறாங்க, சிக்மாவை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ சிவிக்கு நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. நமக்கு கிவன் டேட்டா எக்ஸ் பார்ன்றது இந்த இடத்துல இந்த வேல்யூவும், சிவிக்கு 18.5 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 18.75. 18.75 ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார்ன்றது நமக்கு 25.6 இன்ட்டு 100%. இது எஃபிஷியன்ட்டுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த சிவியை மட்டும் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ தான் ரெண்டு டேட்டாவும் டிஃபராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அது ரெண்டுத்துக்கும் எப்படி எஃபிஷியன்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த சிவியை ஃபைன் பண்ணி ரெண்டுமே ஒரே மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்கா டேட்டா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த சிவி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த கொஷனில் இந்த சிவியை ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு டேட்டா யூஸ் பண்ணி தான் இந்த சிவியை வந்து இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றத இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சிக்மா மட்டும் தான் நமக்கு வேணும். இந்த 25.6 இங்கே கொண்டு போனோம்னா 18.75 கூட மல்டிப்ளை ஆகிடும். இந்த 25.6 தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 100%. நமக்கு என்ன வேணும், இந்த சிக்மா மட்டும்தான் வேணும். இந்த சிக்மாவை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம்னா இந்த 100 இங்கே போகும்போது it will become divide போயிடும். இந்த 18.75 25.6 கீழே டிவைட் ஆகி போயிடும். 18.75 into 25.6 divided by 100. இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இந்த ஆன்சர்ஸை மல்டிப்ளை பண்ணி 100ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ now 18.75ஐயும்
25.6 ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 5s are 33, 6 7s are 42 plus 3 will become 45, remainder 4, 6 8s are 48, 50 52 ஆயிடுச்சு, remainder வந்து 5, 6 1s are 6 plus 5 will become 11. அடுத்ததா 5 5 are 25, 2, 5 7s are 35 plus 2 will become 37, remainder 3, 5 8s are 40 plus 3 43, remainder 4, and 5 1s are 5 plus 4 is 9, and 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 5s are 10, 2 7s are 14, remainder 1, 8 2s are 16 plus 1 is 17, remainder 1, 2 1s are 2 plus 1 is 3, 0 10 1 10 1, 4 7 8 9 and 10 17 1. So 4 7 0 0, 4 7 9 0 0 வந்திருக்கு. இங்கே ஒரு டிஜிட், இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல்ஸ்க்கு அப்புறமா. ஸோ 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கும்போது 479 டிவைடட் பை 100. இப்போ 479 100ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு 4.79 தான் ரிக்வயர்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.79 வந்திருக்கு. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 9 வந்து 5க்கு கிரேட்டர் தென்னாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4.8ன்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.16 கொஷின் என்னென்னா, the following table gives the value of mean and variance of heights and weight of the 10th standard students of a school. ஒரு ஸ்கூலில் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹைட்டையும் வெயிட்டையும் மெஷர் பண்ணி அவங்க அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்டுக்கு தனியாக மீனும் வேரியன்ஸும் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, வெயிட்டுக்கு தனியாக மீன் அண்ட் வேரியன்ஸை ஃபைண்ட் பண்ணி நம்ம டேபிளில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா கொஷனில், விச் இஸ் மோர் வேரியிங், எது வந்து ரொம்ப வேரியன்ஸ் அதிகமாக இருக்குது தென் த அதர். கம்பேர் பண்ணும்போது ஒன்றுத்தை கம்பேர் பண்ணும்போது எதை விட எது வந்து வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்சன்டேஜில் ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் CV வருதுங்களா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இதோடைய வேல்யூ வந்து எது கம்மியாக நமக்கு கிடைக்குதோ கம்மியான வேல்யூவை தான் மோர் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ CVயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர்ஸில் எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஆன்சர். சரிங்களா, மோர் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிளான ஆன்சராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ அதிகமாக வந்ததுன்னா அதிகமாக எடுக்கிறத வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. CVயை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ நமக்கு கம்மியாக வருதோ அதை தான் நம்ம வந்து ஸ்டேபிள் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல மீன், ஹைட்டுக்கு மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹைட்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, வெயிட்டுக்கு மீன், வெயிட்டுக்கு வேரியன்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா CV கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சி அதில் எது கம்மியாக வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இப்போ 2 டேட்டா இருக்குங்களா, அப்போ 2 டேட்டானும் போது 2 CV கண்டுபிடிக்கணும். ஒன்று ஹைட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இன்னொன்று வெயிட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி தான் 2 டேட்டாஸ் இருக்கும். அப்போ 2 டேட்டாவாக இருக்கும்போது நம்ம CVயை பேஸ் பண்ணி தான் அதோடைய ஸ்டெபிலிட்டியும் கன்சிஸ்டண்ட்டும் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டுக்கு மீனும் வேரியன்ஸும் கொடுத்துருக்காங்களே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்டுக்கான CVயை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹைட் பேசிஸில் ஹைட்டுக்கான மீன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எப்பவுமே X பார். இப்போ ஹைட்டுக்கான மீனை நான் X1 பார்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 155 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியன்ஸ்னால் என்ன, வேரியன்ஸ் அப்படின்றது சிக்மா ஸ்கொயர். இந்த இடத்துல ஹைட்டுக்கு நான் எடுக்கிறதுனால இதை 1ன்னு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை CV1ன்னு கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு CV2ன்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை வந்து மோர் கான்சிஸ்டன்ட்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த வேரியன்ஸை நான் வந்து σ1 ஸ்கொயர்னு எடுக்கிறேன். 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரில் இருக்குது சரிங்களா, யூனிட்ஸும் நமக்கு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனக்கு σ1 தான் வேணும். σ1 வேணும்னா இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. 72.25 7225 அப்படின்றது 5 டேபிளில் கடைசியாக முடியுன்றதுனால 5 வரும். அண்ட் இந்த 72 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 8 9s are 72. நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 9 ஆயிருக்கு. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்
8. அப்போ 8.5 85 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7275. 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 9s are 70. 8 9s are 72. 72 25. இந்த வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ 85 வந்துடுச்சு. பட் ஆனால் 2 டிஜிட்ஸில் வந்து நமக்கு அதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்டும் போது ஸ்கொயர் ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கும் போது ஒரு டிஜிட் கம்மியாகிட்டு 8.5 நமக்கு ஆன்சர் வரும். சிக்மா 1 வேல்யூ we got as 8.5 centimeter. இப்போ இதுக்கான CV என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா இந்த இடத்துல CV1 நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் 1 எதுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிக்மா 1 டிவைடட் பை எக்ஸ் பார் 1, அதாவது இந்த மீன் இன்ட்டு 100% போட போகிறோம். இங்கே சிக்மா 1ன்றது என்னென்னா 8.5 டிவைடட் பை மீன் வந்து நமக்கு 155 இன்ட்டு 100%. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா 85 155ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர்ன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே 8.5 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 100 கொண்டு வந்து இந்த 8.5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பிகம் 850. இந்த 850 155ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இந்த 100 இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம்னா 1 டிஜிட் இன்னொரு டிஜிட்டுக்கு 0 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்துடும். 5 3s are 15, 5 1s are 5. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறான். 5 1s are 5, 35 வரும். 7 5s are 35 and 0. ஸோ 170 நம்ம 31ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ 31 5 டைம்ஸ்னா 150, 6 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா. 6 1s are 6, 6 3s are 18, 186. ஓகே, 5 டைம்ஸ் அப்போ நம்ம போடும்போது 5 1s are 5, 5 3s are 15, 155. 5 1s are 5, 5 3s are 15. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 10 minus 5 5 ஆகிடும். இந்த இடத்துல 6 minus 5 1 ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணுறோம். 13 5 டைம் 31 5 டைம்ஸ் போட முடியாது. நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது 4 1s are 4, 4 3s are 12, 124. ஸோ 4 யூஸ் பண்ணுறோம். 124 இதை மைனஸ் பண்ணும்போது 10 minus 4 will become 6. அண்ட் ஹியர் 4 minus 2 is 2 ஆகிடும். இங்கே ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் இட் வில் கோ வித் 8 டைம்ஸ் வந்து வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து 5.48%. எப்போவுமே CV இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜில் தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததான் இந்த வெயிட்டுக்கான CV என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ வெயிட்டுக்கான CVன்னும் போது வெயிட் கொடுத்துருக்கிறது செகண்ட் டேட்டா. இந்த வெயிட்டுக்கான மீன் அப்படின்றது x2 பார்னு எடுத்துக்கிறேன். அதை வந்து 46.50. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ், வெயிட்கான வேரியன்ஸை சிக்மா 2 ஸ்கொயர், அதை வந்து 28.09 kg ஸ்கொயர். இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், நமக்கு சிக்மா வேணும். சிக்மா வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.09 இந்த கேஜி ஸ்கொயருக்கு வெளியில் வந்து நான் ஒரு கேஜி எடுத்தாச்சு. ஸோ 28.09 நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருந்து வெளியில் எடுத்தோம்னா சிக்மா அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு 5.3 kgன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், CV2 கண்டுபிடிக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 ஃபார் எதுக்கு, வெயிட்டுக்கு இப்போ CV நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சேம் ஃபார்முலா சிக்மா 2 பை எக்ஸ் பார் 2. இந்த இடத்துல சிக்மா 2 டிவைடட் பை எக்ஸ் பார் 2 இன்டூ 100%. சிக்மா 2 நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 5.3 டிவைடட் பை x2 பாருக்கு நமக்கு 46.50 இன்ட்டு ஒரு 100%. இப்போ மேலே வந்து இந்த இடத்துல பாயிண்ட்க்கு அப்புறமா 0 இருக்கிறதுனால நம்ம இந்த 0வை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இந்த 0வை கேன்சல் பண்ணோன்னா பாயிண்ட்க்கு அப்புறமா இங்கே ஒரு டிஜிட் அண்ட் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 5 3 இருக்குது, 5.3 டிவைடட் பை 46.5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட்க்கு அப்புறமா 0 இருக்கிறதுனால அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா we will get 53/465 into 100. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணும்போது we will get 11.4. நம்ம இந்த 5 இந்த 100 கேன்சல் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஒன்று வருது. அந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get 11.4%. இப்போ இதுதான் வந்து நமக்கு CV2. CV1 அண்ட் CV2 ரெண்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ CV1 அப்படின்றது என்ன, நமக்கு கிடைச்சது 5.48% தான் CV1. அண்டு CV2 வந்து நமக்கு 11.4%. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எந்த வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு கம்மியாக இருக்கோ
அதுதான் வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து எதுன்னு பார்க்குறோம். CV1 நம்ம கண்டுபிடிச்சது, CV1 இங்கேருந்து இந்த x1 பாரும் இந்த σ1 இருந்து எடுத்தோம். அது எதுக்கானது? ஹைட்டுக்கானது. அதுதான் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட் அப்படின்றது தான் இந்த இடத்துல மோர் கன்சிஸ்டன்ட் சொல்லி சொல்கிறோம். ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, விச் இஸ் மோர் வேரியிங் தன் அதர். எதை விட வேரி ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஹைட் தான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். சரிங்களா? தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.